வணக்கம் நண்பர்களே, நம்ம வானோர் தாலுகா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்போடு வரவேற்றாலும் ஒரு மன வேதனையோடு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். இன்று காலை சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி வந்த காரும், பாண்டிச்சேரியிலிருந்து பெருமுக்குள் என்ற கிராமத்தில் பணிபுரியும் ஆசிரியர் சென்ற பைக்கும் விபத்துக்குள்ளானதில் அந்த பைக்கில் சென்ற ஆசிரியருடைய லெஃப்ட் கால் முற்றிலுமாக சிதறி ரோட்டில் கிடக்கிறதுங்க. இதை பார்க்கும்போது மிக வேதனையோடு இந்த வீடியோவை நாங்கள் எடுக்க முயன்றோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியாததுனால அவரை ஆம்புலன்ஸில் அனுப்பிவிட்டு இந்த வீடியோவை எடுக்கிறோம். நீங்கள் விபத்துக்கு உள்ளாகும் பொழுது எதனால் நம்ம விபத்துக்கு உள்ளானது என்பதை நம்மளால் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா ஒரு விபத்து என்பது துரிதமாகவும் மிக மைக்ரோ செகண்டில் நடக்கக்கூடிய இந்த விபத்தை நாம் யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் நம்மால் கணிக்க முடிந்தது நிதானம். நிதானத்தோடு சாலையை கடக்க முயன்றால் எந்த ஒரு விபத்தும் தவிர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விபத்தில் தமிழகம் 2வது இடம். நீங்களே இந்த வீடியோல பாருங்க. நான் இந்த அம்புக்குறி காட்டுறேன் பாருங்க. இந்த அம்புக்குறியில எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனிதனுடைய உடம்புல 6 லிட்டர் இருக்கும். அவருடைய உடம்புல இருந்து 2.5 லிட்டர் ரத்தம் கிட்ட வெளியில போயிடுச்சுங்க. அவருடைய குடும்பம் என்ன ஆகுவது சொல்லுங்க நீங்களே. நம்மளுடைய கவனக்குறைவோ இல்ல கார் ஓட்டி வந்த ஒரு கவனக்குறைவோ இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறிது நேரம் நம்ம கவனிச்சு ரோடை கிராஸ் பண்றதுனால எந்த ஒரு சாதனையும் பண்ண போறதில்லை. நம்ம போய் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய என்பதற்காக ஒரு வேலைக்கு செல்கிறோம், ஒரு பயணத்தை தொடர்கிறோம். அதை வெற்றிகரமாக முடிக்கணும்னா நிதானம் ரொம்ப முக்கியம் மக்களே. தயவு செஞ்சு சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க, பாதுகாப்போட இருங்க. நான் இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ரோடு கிராஸ் பண்றீங்கன்னா நின்று கிராஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு பாதுகாப்பா இருங்க. நம்ம குடும்பம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது எண்ணி தினசரி பயணங்கள், பாதுகாப்போடு இருங்கள். உங்கள் குடும்பங்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்ம வானோர் தாலுகா சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை அவேர்னஸ்க்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.